தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளோடு கூட பேச விரும்புகிறார். சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தில் 53ஆம் வசனத்தில் வேதமாய் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார், அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவர்களை கர்த்தர் பத்திரமாக என்ன செய்தார்? வழி நடத்தினார். அவங்கள் சத்துருக்கள் அவங்களை மடங்கடிக்க, அவங்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணி பின்தொடரும் பொழுது தேவன் இவர்களை ஒரு வழி நடத்துகிறார். செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்கள் என்ன செய்கிறார்? அக்கறைப்படுத்துகிறார். அந்த வழியிலே சத்துருக்கள் தொடர்ந்து வர நினைக்கும் பொழுது அவர்கள் மூடி போடப்படுகிறார்கள். அவர்கள் அழிந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சத்துருவுக்கும் நமக்கும் இடையில் நின்று நியாயம் விசாரிக்கிறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதனால் தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் நமக்காக நியாயாதிபதியாக நமக்கும் சத்துருவுக்கும் இடையில் என்ன செய்வார்? நின்று நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நடத்துவார். சங்கீதம் அதான் சொல்லுது, 48:14 தான் சொல்லுது, கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் என்ன செய்வார்? நடத்துவார். எப்படி நடத்துவாராம்? மேய்ப்பனை போல நடத்துவாராம். ஏசாயா 40:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேய்ப்பன் என்ன செய்வான்? எங்கே நீரூற்று இருக்கிறது அங்கே கொண்டு நடத்துவார், எங்கே மேய்ச்சல் இருக்கிறது அந்த இடத்துக்கு கொண்டு போய் நடத்துவார். அதே போல் கர்த்தர் நமக்கு எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது, எங்கே நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும், எங்கே நம்முடைய ஆத்மா தாகம் தீர்க்கப்படும், எங்கே நம்ம திருப்தி அடைவோம் என்பதை ஏசப்பா அறிஞ்சு அந்த வழியில் என்ன செய்வார்? நடத்துவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, அவருடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். நமக்கு விரோதமாய் தீங்கு காரியங்களை செய்யும்போது, சத்துருக்கள் தீங்கு செய்யும்போது, நம்மை அடிமைத்தனம் பண்ணும்போது, நம்மை உயர விடாதபடி தடை பண்ணும்போது, நம்மளை மேன்மைப்படுத்த விடாதபடிக்கு அவங்க தடை கல்லாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். அந்த சத்துருக்களின் கிரியை அழித்து போடுவார். நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரை யுத்தம் பண்ண நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தரே யுத்தம் பண்ணி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து நமக்கு வழி நடத்துவார். அவர் மீட்பர், இரட்சகர். எதிலிருந்து மீட்பார்? சாபத்திலிருந்து நம்மை மீட்பார், வியாதி படுக்கையிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ளுவார், கடன் பிரச்சனை அந்த தொந்தரவுகளிலிருந்து நம்ம என்ன செய்வார்? மீட்டுக்கொள்ளுவார். மக்களுடைய அடிமைத்தனம் நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மத்தியிலிருந்து நம்மை கர்த்தர் என்ன செய்வார்? மீட்டு கொள்ளுவார். அப்போ கர்த்தரை சார்ந்து வாழும்போது அவர் சொன்னதை நம்ம செய்யும்போது தான் அந்த காரியம் என்ன செய்யும்? நடக்கும். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தாங்க. அவங்க சிறையிருப்பு என்ன செய்தது? மாறினது. யோபு சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுடைய சிறையிருப்பு மாறினது. தாவீது துரோகிகளுக்கும் நன்மையை செய்தான், சத்துருக்களுக்கு கூட நன்மை செய்தான். அதனால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால் நம்ம அந்த கர்த்தரோடு கூட இணைந்து இருந்தால் மாத்திரம்தான் அந்த காரியம் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டது. சத்திய ஆவியாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட என்ன செய்யணும்? இருக்கணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. ஆமாம், கர்த்தர் கூட அந்த பிதாவாகிய தேவனோடு கூட இருந்தபடினால தான் கர்த்தர் அற்புதம் செய்தார். இவங்களுக்கு 5000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் என்ன சொன்னார்? அதை தான் செய்தார். திராட்சரசம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும்போது அவருடைய வேலை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை செய்தார். சிலுவை ஏற்றுக்கொள்ளும் போதும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போதும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னபடி செய்ததுனால தான் அவர் மீட்கப்பட்டார். அல்லேலூயா. அதே போல் நம்மளும் எந்த கஷ்ட நஷ்டங்களிலும் தேவனோடு கூட என்ன செய்யணும்? இணைந்து வாழணும். கர்த்தர் என்ன சொல்கிறார்? அதன் தான் என்ன செய்யணும். நம்ம அவர்கிட்ட அதிக பிரசங்கத்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நீங்கள் இப்படி செஞ்சானே அப்படி செஞ்சானே, அப்படி அல்ல, அதுக்காக அல்ல. அவர் சொன்னதை நாம் என்ன செய்யணும்? அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொன்னதை செய்யும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து
இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இவர்கள்னால் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நாம தான். கர்த்தர் சிங்காசனத்தின் மத்தியில் குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்து அமர்ந்திருக்கிறார். அப்போ அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்மை சரியான மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு மேய்க்கணும், ஜீவ தண்ணீர் உள்ள அண்டைக்கு கொண்டு போகணும், கண்ணீர்கள் யாவையும் துடைக்கணும். இன்றைக்கி அழுது கொண்டிருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, இன்றைக்கி துக்கப்படுகிற அந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, இன்றைக்கி வேதனைப்படுகிற அந்த பிரச்சனைகளை மாற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் நடத்துவார். மரண பரிந்தும் நடத்துவார். கடைசி வரைக்கும் அவருடைய வருகை பரிந்தும் நம்ம இருந்தால் அது வரைக்கும் நடத்துவார். 100 வயசு வரைக்கும் இருந்தால் 100 வயசு வரைக்கும் என்ன செய்வார்? நடத்துவார். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள்லாம் கூட இருப்பார். இது விசுவாசிங்க, கர்த்தர் நடத்துவார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கைவிட்டு விட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைவிட்ட மனுஷன் கைவிட்டாலும் கர்த்தர் நம்ம கையை பிடிப்பார். கர்த்தர் நம்ம கையை பிடிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை நடத்துங்க, அவங்க பிள்ளைகளை நடத்துங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லா காரியங்களையும் செய்து திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறைவுகளை நீக்கி நிறைவானவைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல எங்களை நடத்துங்க. நீரூற்றண்டைக்கு எங்களை நடத்துங்கப்பா. எங்களுக்கு வழி தெரியாத ஆண்டவரை நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை மீட்கிற தேவன், எங்களை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. சாபங்களிலிருந்து மீட்டுக்கொள்ளுங்க, வியாதியிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளுங்க, தருத்திரத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதமானவைகளை எங்களுக்கு தாங்கப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதம் உடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.